ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என் தோட்டத்தில் வாழை மரத்தில் கொலை வந்திருக்குது பாருங்கள். பழமெல்லாம் பழுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இந்த கொலை ஒரு 6 மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதனால் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நான் பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. பழம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வாழை கொலையை நம்ம கட் பண்ணி எடுத்ததால் இந்த வாழை மரம் அழுவி போயிடும். ஸோ அதனால் இந்த வாழை மரத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், வாழை மரத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே இருக்கிற வாழை தண்டு எடுக்கிறதுக்காக மேலே இருக்கிற இதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் உரித்து எடுத்திங்கனாவே போதும். இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நீங்கள் உரித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. உரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் வாழைத்தண்டு. நான் எந்த பூச்சி மருந்து எதுவுமே நான் மரத்துக்கோ செடிகளுக்கோ எதுக்குமே நான் அடிக்க மாட்டேன். பாருங்கள், வாழைத்தண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா ஸ்மெல்லு, ரொம்ப பிஞ்சு தண்டு. அப்படியே மோரில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ வாழை கொலையும் எடுத்தாச்சு. வாழை மரத்துலேருந்து வாழை தண்டையும் நம்ம எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் வாழைத்தண்டு இருக்குது. அதையும் நம்ம உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இது வாழை தண்டில் இருக்கிற அடியில் இருக்கிற கிழங்கு. இதையும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காயில் எல்லோரும் பஜ்ஜி போட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். இல்லைன்னா வாழைக்காய் ஃப்ரை பண்ணுவாங்க. ஆனால் நான் இந்த வாழைக்காயில் சூப்பரான வாழைக்காய் வடை செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த வாழைக்காய் வடை
ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த வாழைக்காய் வாசத்தோட வடையை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க இப்போ இந்த சூப்பரான சுவையான வாழைக்காய் வடை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் வடை போடுறதுக்கு நம்ம வாழைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வாழைப்பழம் நல்லா பழுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஒரு பழம் பழுத்துருச்சு. இப்போ வாழைக்காயை நல்லா கழுவி இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். ஒரு கப் கடலைப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கடலைப்பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். உங்களுக்கு கரம் மசாலா தூள் வேண்டாம் அப்படின்னா ஒரு பட்டை ஒரு கிராம்பு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மசாலா ஐட்டமெல்லாம் எல்லாம் போட்டாச்சு மிக்ஸி ஜாரில். இப்போ இதை நம்ம 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். மையாக அரைக்க வேண்டாம். அப்போ தான் வடை போடும்போது நல்லா உடையாமல் வரும். இப்போ வாழைக்காயை நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட சாப்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாப்பரில் போட்டு 2-3 சுற்று விட்டீங்க அப்படின்னா நல்லா பொடியாக நறுக்கிறோம். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம வாழைக்காய் நல்லா பொடியாக நறுக்கிடுச்சு பாருங்கள். இப்போ கடலைப்பருப்பு மசாலா எல்லாம் போட்டு அரைச்சதையும் வாழைக்காவையும் நம்ம பவுலில் போட்டுக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண மல்லித்தழை, 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வடைக்கு நம்ம தட்டுற மாதிரி தட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டிக்கணும். இந்த மாதிரி தட்டியாச்சு. ஏற்கனவே நான் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம அந்த வடையை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி உடையாத மாதிரி திருப்பி விடுங்க. வாழை மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாழைக்காய் எடுத்து வாழைக்காய் வடை செஞ்சதுனால ரொம்ப சூப்பராக மணமாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வடை தயாராகிடுச்சு. குழந்தைங்க வாழைக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதாவது ஃப்ரை பண்ணி தரணும். இந்த மாதிரி நீங்கள் வடை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ மீதி இருக்கிற மாவையும் நம்ம வந்து வடை போட்டு எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த வாழைக்காய் வடையை தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், எந்த சாதத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து சைடிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.